நான் ஒரு அரசு அதிகாரி. மக்களுக்காக தொண்டு செய்வதற்காகவே என்னைய சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக என்னைய தேடி வர்றீங்க என்னோட உதவி கேட்டு. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அப்படியா? இது இங்கே சரியாக வரமாட்டேங்குதுமா. இதுக்கு மேல் இடத்துல இது உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அங்கே போங்க. இதற்கான விவரமும் விளக்கமும் அங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விஷயத்த நான் செஞ்சு தந்துடுறேன். இப்படி நான் சொன்னேன்னா என்னைய நீங்கள் கடவுளாக பார்ப்பீங்க. நான் வாங்குகிற மக்கள் வரி பணத்திலேருந்து தர்ற சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஒட்டும். அதை விடுத்து என்கிட்ட உதவி கேட்டு வர்ற உங்ககிட்ட உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோமா? என்ன வேணாம்? அதெல்லாம் இங்கே பண்ண மாட்டான். போங்க, அந்த ஆஃபீஸில் போய் கேளுங்க, அந்த அதிகாரியை போய் பாருங்கள். உங்கள் இஷ்டத்துக்கெலாம் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், போங்க போங்க. இது மாதிரி நான் ஒரு வயசு உள்ளவங்க, நல்ல பக்குவம் தெரிஞ்சவங்க, என்ன செஞ்சால் எனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விவரம்லாம் தெரிஞ்சவங்க என்னை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்கிட்ட உதவி கேட்டு வர்ற அந்த நபர் இருக்காங்கள்ல, ஒரு 70 வயசாகுது. உதாரணத்துக்கு நான் ஒரு ரேஷன் கடையில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட ரேஷன் பொருள் வாங்குறதுக்காக ஒரு பாட்டி வராங்க. அதோட கைரேகை அங்கே விழுகலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அம்மா, உங்களுக்கு கைரேகை விழலை, மேலதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நான் பக்குவமாக அந்த பாட்டிக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னா, அந்த பாட்டி 3 மாதமாக என் கடையை தேடி வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம வீட்டு பாட்டி, நம்ம பெரியம்மா, நம்ம பெரியப்பா, நம்ம தாத்தா இப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா எதிர்த்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட கனிவாக நடந்துப்பாங்க. ஒரு பாட்டி கையை நீட்டுறாங்க, அவங்களுக்கு கைரேகையே விழலை. அந்த பாட்டிக்கிட்ட போய் உனக்கு கைரேகை விழலை, அதனால தான் 3 மாதமாக உன்னை அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டிக்கு என்ன புரியும்? பசிக்குது, பசிக்கு என்ன சாப்பாடு, நமக்கு எப்படி கஞ்சி கிடைக்க போகுது, எப்படி நமக்கு அரிசி வாங்குகிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி சிந்தனை அந்த பாட்டிக்கு போகுமா? கையில் உள்ள ரேகை அழிஞ்சு போச்சு, இதை எப்படி போய் வரைஞ்சிக்கிறது, எப்படி போய் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த ரேகையை மறுபடியும் கொண்டு வரது நான் யோசிப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க. இந்த மாதிரி வயசானவங்க வந்தாங்கன்னா கைரேகை விழலைன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான மாற்று இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தான் முயற்சி பண்ணி இந்த மாதிரி வயசானவங்களுக்கு அவங்களுடைய பொருள்களை கொடுங்க. இதுக்கு மேலே இதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரிலங்க.